அந்த சிறையிருப்பு என்ன ஆகும்னா, நமக்கு இறகு இருந்தாலும் பறக்க முடியாது, பலன் இருந்தாலும் ஓட முடியாது, சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பிலே மடிகிறவர்களும் உண்டு, மடிகிறவர்கள் உண்டு. மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். சிறை பிடிக்கிறவனுடைய திட்டம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க, கொஞ்சமா போனாங்க. யோசேப்பு ஆல்ரெடி போயிட்டாரு, யாக்கோபு போகிறார், யாக்கோபுடைய குமாரர்கள் போறாங்க, குமாரர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 70 பேர் வச்சுக்கோங்களேன். கொஞ்சமா போறாங்க. அந்த கொஞ்ச ஜனம் இப்பொழுது என்னாக ஆரம்பிக்கிறாங்கன்னா, பெருக ஆரம்பிக்கிறாங்க. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து எகிப்துல ராஜாவாக எழும்புகிறான். அவன் சொல்லுகிறான், யாத்திராகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, யாத்திராகமம் 1:10, அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஒருத்தன் சிறை பிடிக்கிறானா, அந்த அவனால் சிறை பிடிக்கப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனால சுயமா தீர்மானிக்க விட மாட்டான். இங்க நேற்று இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானிக்கும் போது, ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை இல்லையே, இவங்களுக்கு நல்லா தானே எகிப்துல இருந்தாங்க, இப்போ இந்த பிரச்சனை வர காரணம் என்ன? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க வளர்ந்துட்டாங்க.